ஸ்கூலுக்கு கட்டடிச்சா மட்டும் செவரு ஏறி குதிக்கணும்னு அவசியம் கிடையாது. இனிமேல் ஸ்கூலுக்கு போய் படிக்கணுன்னாலும் செவரு ஏறி தான் குதிக்கணும். இந்த சம்பவம் எங்கேயோ ஊர் பேர் தெரியாத கிராமத்தில் நடக்கலை, ஹைஃபை சிட்டியான நம்ம சிங்கார சென்னையில் நடந்திருக்கு. இந்த மொத்த பிரச்சனைக்கு யார் தெரியுமா காரணம்? தமிழ்நாடு அரசும் அதனுடைய அமைச்சர்களும் தான். முதல்ல இதற்கு காரணம் நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் KN நேரு. பள்ளிக்கு முன்னால் இப்படி கழிவு நீர் தேங்கி நிற்கும்போது அதில் முதன்மை கவனம் செலுத்தி அந்த கழிவு நீரை உடனடியாக சுத்தம் செஞ்சுருக்கணும். ஆனால் அவர் அதை செய்யலை. அடுத்தது பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி. பள்ளி மற்றும் மாணவர்களுடைய சுகாதாரத்தை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு இவருடையது. இந்த சம்பவம் செய்தியில் வந்த பிறகும் இவர் இதை பற்றி கண்டுகொள்ளவே இல்லை. அடுத்தது பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவா வேலு. இந்த மாதிரியான கழிவு நீர்கள் சாலையில் தேங்கி கிடக்கிறதுக்கு முக்கிய காரணம் ஒழுங்காக ரோடு போடாததான். அவர் ஒழுங்காக ரோடு போட்டிருந்தாருன்னா இன்றைக்கி மாணவர்கள் இந்த நிலைமையில் பள்ளிக்கு போகணும்னு அவசியமே கிடையாது. வெளிப்படையாக பார்த்தா இது வெறும் அங்கே இருக்கக்கூடிய முனிசிபாலிட்டி பிரச்சனை போல் தெரியும். ஆனால் இதையெல்லாம் பெரிய பெரிய தலைங்களோட அலட்சியம்தான்.